இன்னைக்கு பிசாசு என்னையும் உங்களையும் ஆளுகை செய்வதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தினுடைய பாதையில் உட்காராத காரணம். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். என்ன பண்ண சொல்றாரு? அதிகாலையில் எழும்பு. தயவு செய்து சொல்றேன், 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை கட்டளை ஏத்துங்க, 5 மணிக்கு எழுப்புங்க, காலையில் ஆகாதீங்க. 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தேவ பிள்ளைகள், தேவ பரிசுத்தவான்கள் பூமியில ஜெபிக்கிற நேரம், தேவனை ஆராதிக்கிற நேரம். அதனால சொல்லியிருக்காரு ஆதியாகமம் 3:8, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் உலாவுகிற நேரம் அது. அன்றைக்கு உலாவின தேவன் இன்றைக்கும் பூமியில உலாவிட்டு இருக்கார். நான் இதை ஒரு அனுபவத்தில் நான் சொல்லல, நான் இதை அனுபவித்து சொல்லுகிறேன். நான் இருந்ததுனால சொல்றேன், தேவனோடு சஞ்சரித்ததுனால சொல்றேன், மணி கணக்காக தேவனோட ஆராதனை இருந்ததுனால சொல்றேன். இன்றைக்கு நான் அவனுடைய பிரதிநிதியா நிற்பதற்கு காரணம், என் முழங்காலை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தை கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்தபடினாலதான். அல்லேலூயா. தரிசனங்களை பார்க்க முடிந்தது. குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தரிசனங்களை, எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை பார்க்க